ஹாய் ஹலோ வணக்கம். எக்ஸசைஸ் 5.3 இது டென்ஷன் புஷனில் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக என்னென்னா ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரைட் லைன். இந்த எக்ஸசைஸில் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரைட் லைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். என்ன ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா பண்ணிக்கலாம். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் அ ஸ்ட்ரைட் லைன் பாசிங் த்ரூ த மிட் பாயிண்ட் ஆஃப் அ லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் 1, -5, 4, 2 and parallel to x-axis, parallel to y-axis. இதில் கிராஃபிக் கொஞ்சம் தான் தேவைப்படும். இந்த ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். parallel to x-axis, சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு x is equal to 2 அப்படின்னு ஒரு லைனை நம்ம 9th 8thலாம் வரைஞ்சிருக்கலாம். x is equal to 2னா எக்ஸோட பாசிட்டிவ் வேல்யூ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதோட கிராஃப் அப்படின்னா 2,1, 2,0, 2,-1, 2,3 அப்படின்னு போட்டு இப்படி ஒரு லைன் வரைவோம். ஈக்குவேஷன் x is equal to 2னு தான் இருக்குது. ஆனால் நமக்கு கிடைக்கிற லைனு எதுக்கு பேரலாக இருக்குது, y ஆக்சிஸுக்கு பேரலாக இருக்குது. அப்படின்னா அதே மாதிரி y is equal to some வேல்யூ கொடுக்கலாம். இப்படி 2 3 போட்டு நமக்கு இப்படி ஹரிசாண்டலாக ஒரு லைன் கிடைக்கும். அது எதுக்கு பேரலாக இருக்குது, y is equal to some வேல்யூ கொடுத்தா எக்ஸுக்கு பேரலாக இருக்குது, x is equal to 2னு கொடுத்தா ஒய்க்கு பேரலாக இருக்குது. இப்போ parallel to x ஆக்சிஸ்னா ஃபார்ம் என்னதுன்னா y is equal to k, parallel to y ஆக்சிஸ்னா x is equal to some c, ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் x வேல்யூ எழுதணும். இதுதான் இதுக்குரிய ஃபார்முலா. ஒன் லைன் ஆன்சர் தான். இதில் என்னென்னா மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மிட் பாயிண்ட்டுக்குரிய ஃபார்முலா என்னது, மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி. இது சும்மா எக்ஸாம்பிள் பண்ண மாட்டேன். இந்த சம்முக்குரிய ஆன்சர் இந்த டயக்ராமில் பார்ப்போம். 1, மிட் பாயிண்ட்டுக்கு x1 + x2/2, y1 + y2/2. இப்போது x1 + x2, y1 + y2. x1 + x2 1 + 4/2 -5 + 2/2. இப்போ 5/2 -3/2 எல்லாமே பாயிண்ட்ஸில் இருக்குது. இது நமக்கு மிட் பாயிண்ட். நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் parallel to x ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸுக்கு parallel அப்படின்னா ஈக்குவேஷன் என்னது, y is equal to k. y ப்ளஸில் இது x கோஆர்டினேட், இது y கோஆர்டினேட். yக்கு நேராக என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்து எழுதினா போதும். ஸோ y is equal to -3/2. இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2y is equal to -3 which is equal to 2y + 3 equal to 0. இது வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்குரிய ஆன்சர் parallel to x ஆக்சிஸ். இந்த லைனை அப்படியே வரும். இப்போ -3/2னா பாயிண்ட் என்ன வரும், -1.5. அப்ராக்சிமேட்டாக இங்கே இருக்கும் பாயிண்ட்டு. y is equal to y வேல்யூ என்னது, இதில் தான் பார்க்கணும். இந்த இடம் இருக்கும். நம்மளோட கிராஃப் இப்படி இருக்கும். ஸோ parallel to x ஆக்சிஸ் இருக்கா, இதுதான் y is equal to -1.5. இப்படியே லைனு கிராஃப் வரைய வேண்டாம். இந்த ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். x ஆக்சிஸ்னால் y ஆப்போசிட்டாக எடுக்கணும்னு எடுத்துக்கலாம். y ஆக்சிஸ்னால் x is equal to c. இந்த பாயிண்ட்டு parallel to y axis. x is equal to c, ck ஏதோ ஒன்று. இங்கே x கோஆர்டினேட் வந்து நமக்கு 5/2, x is equal to 5/2. இப்படியே ஆன்சர் எழுதுனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2x is equal to 5, 2x - 5 is equal to 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் லைனோட ஆன்சர். இது எல்லாமே 8th 9th இருக்கும். இந்த மாதிரி லைன் கொடுத்து நம்மளை கிராஃப் வரைய சொல்லுவாங்க கிளாஸ் ஷீட்டில். இப்போ பாயிண்ட் கொடுத்து ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, அதெல்லாம் வேண்டாம். parallel to x ஆக்சிஸுக்குரிய ஆன்சர் 2y + 3 is equal to 0. parallel to y ஆக்சிஸோட ஈக்குவேஷன் 2x - 5 is equal to 0. இது ப்ளஸ் ஒன் மார்க்கு தான் வரும். இது 2 மார்க்கு வரும். ஆனால் எழுதுகிறப்போ நம்ம அடிக்கடி பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா x is equal to y is equal to அதை மட்டும் கரெக்டாக எழுதலாம்.